நம்ம எல்லோருக்குமே முகம் எப்போதும் பளபளப்பா இருக்கணும், இளமையாக இருக்கணும் என்றுதான் ஆசை. அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் செய்தா போதும். ஒரு 30 வயதுக்கு மேலே கிடக்கும் போதுதான் முகத்திலே பிளாக் ஸ்பாட்ஸ், கண்ணுகளுக்கு கீழே கருவளையம், தோலிலே சுருக்கங்கள் போன்ற பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுகிறது. இதுக்கு நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஃபேஸ் பேக்குகள், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிறைய சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப இயற்கையான முறையிலே, ரொம்ப எளிமையான முறையிலும் பண்ணக்கூடிய சில விஷயங்களை பற்றி இந்த பதிவிலே சொல்றேன். நான் டாக்டர் ஸ்ரீலா, ஆயுஸ்ரீ ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல், பத்தனாபுரம், கேரளா. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆர்கன்ஸ் தான் ஸ்கின். இது அழகுக்காக மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கும் சார்ந்த விஷயங்கள் செய்துகிட்டு இருக்கு. நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றம் செய்ய உதவும். அதே மாதிரி உடல் வெப்பநிலையை வந்த சமநிலையை வைக்க தோல் உதவும். அதே மாதிரி இன்டர்னல் ஆர்கன்ஸிலே ஏதாவது பாதிப்பு இருந்தால் ஸ்கின்னில் தான் அது ஃபர்ஸ்ட் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், மஞ்சள் காமலை இருந்தால் தோல் மஞ்சள் கலரா ஆயிடும். அதே போல அனீமியா இருக்கிறவங்களுக்கு தோல் கிளறி போன மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் ஸ்கின்னிலே நிறைய இடத்துக்கு நீர் கோர்த்த மாதிரி. அதே மாதிரி டாக்ஸின்ஸ் சேர்ந்தால் ஸ்கின்னிலே ஒரு ட்ரைனஸ் ஏற்படும். பிசிஓடி, தைராய்டு இஷ்யூஸ் இருந்தால் ஸ்கின் ட்ரை ஆக மங்கு போன்ற பிரச்சனைகள், ஸ்கின் டோனிலே மாற்றங்கள் தெரியும். நோய் நிலைக்கு நம்ம சிம்டம்ஸை காமிச்சும் ஒரு அலர்ட் போன்ற ஸ்கின் உதவும். அந்த அளவுக்கு முக்கியமான தோலை நம்ம ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். முக்கியமா நம்ம முகம் பேசிக்கா பாடியிலே ரொம்ப ஹீட்டா இருக்கிறவங்க பாடி ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்க்கணும். காலையில எழுந்திரிச்சவுடன் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்குது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெந்தயம், கருப்பெல்ல, மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து கொள்ளலாம். இது எல்லாமே ஃபேஸ் பேக் மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இன்னும் சிலருக்கு பார்த்தா அதிகமா ஹேர் க்ரோத் காணப்படும். பிசிஓடி, தைராய்டு போன்ற நோய் நிலைகளில் தான் முகத்தில் இது அதிகமா காணும். இதுக்கான சிகிச்சைகள் நம்ம எடுத்துக்கிட்டு முகத்துக்கு நம்ம இயற்கையிலே மூலிகளை பயன்படுத்தலாம். ஒண்ணு குப்பை மேனி இலைகள், இதோட பவுடரும் யூஸ் பண்ணலாம். இது கூட நம்ம வசம்பு, கஸ்தூரி மஞ்சள், மஞ்சிஷ்டா. பெண்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை தான் மஞ்சிஷ்டா. சர்மத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் ஏதுவாக இருந்தாலும் டார்க் சர்க்கிள், பிளாக் ஸ்பாட்ஸ், கழுத்து சுற்றி கருமை நிறம் போன்ற அனைத்துக்கும் மஞ்சிஷ்டாவை நம்ம பயன்படுத்தலாம். இதுவும் பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். இது எல்லாமே ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதுல கொஞ்சம் ஹனி, லெமன் ரெண்டு சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் வாட்டரும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபேஸிலே அப்ளை பண்ணலாம். எவ்வளவோ நாள், எவ்வளவோ வருஷமா முகத்தில் இந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இதை சரிப்படலாம். முகம் நல்ல பளபளப்பா மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டா ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்டீம் எடுக்கும் போது ஸ்வெட் போர்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி ஸ்கின் நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்துடும். தண்ணி நிறைய குடிக்கணும். பழச்சாறுகளும் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமா லெமன் போன்ற சிட்ரஸ் பழங்கள் ரெகுலரா எடுக்க ஸ்கின் நல்ல க்ளோ ஆயிடும். கருப்பு திராட்சை, பைனாப்பிள் எல்லாமே எடுத்துக்கொள்ளலாம். இயற்கையின் மூலிகளால் ஆயுஸ்ரீயில் தயார் செய்யும் ஹரிச்சந்தன சூர்ணம், ஹரிச்சந்தன லேபனம் போன்றவையும் ஸ்கின்னில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு மிகவும் நல்லது. இதே தாண்டி இரவு நேரத்தில் சரியான உறக்கம் ரொம்ப அவசியம். அதே போல் மனதில் டிப்ரெஷன், டென்ஷன் இல்லாம எப்போதும் வைக்கணும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. நம்ம ஹாப்பியா இருந்தா முகத்தில் அந்த பொலிவு எப்பொழுதுமே இருக்கும். அந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க உணவு முறைகளோட மருத்துவ முறைகளும் எடுக்கணும். ரெட் சாண்டில் பவுடர் ஆனாலும் போதும். கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சளோட சேர்த்து நல்ல மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்கா வாரம் 2 முறை போட்டுட்டே நம்ம முகம் ரொம்ப ரொம்ப பளபளப்பாக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க விளக்கெண்ணெயோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபேஸில் அப்ளை பண்ணி கொஞ்சமா மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சாதா தண்ணீரிலே வாஷ் பண்ணலாம். முகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் மாறைய ஆரம்பிக்கும். நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணனா நிச்சயமா முகம் நல்ல பளபளப்பா வந்துடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.